வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம ஒரு மினி ப்ளூடூத் போர்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது எதுக்கு இந்த வீடியோ போடுறேன்னா, சில பழைய ஆம்பிளிஃபயர் இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ளூடூத் இருக்காது. அந்த மாதிரி இல்லாத ஆம்பிளிஃபயர் இதுக்கெல்லாம் ஒரு ப்ளூடூத் போர்டு மட்டும் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு நம்ம யோசனை பண்ணோம்னா இந்த போர்டை யூஸ் பண்ணிக்கலாம். இது மார்க்கெட்டில் இந்த போர்டு கிடைக்கிது. இது எப்படி கனெக்ஷன் கொடுக்கணும்னு இப்போ காட்டுறேன் பாருங்கள். அதாவது இது இந்த இதில் இந்த இடத்துல வந்து 5 வோல்ட் இன்புட் கொடுக்கணும், இது கிரவுண்டு கொடுக்கணும். இது வந்து ஸ்டீரியோ அவுட், இதிலேருந்து ஆடியோ அவுட் எடுத்துக்கணும். இதில் கொடுத்துட்டு இது எங்கே போய் இந்த இதை கொடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஆக்ஸு ஆம்பிளிஃபயர் பழைய ஆம்பிளிஃபயர்லாம் ஆக்ஸு இன்புட் கொடுப்போம்ல, அந்த இடத்துல வந்து 2 ஆக்ஸ் கொடுக்குற மாதிரி இருந்தால் ஒரு ஆக்ஸில் போய் இதை கொடுத்துருங்க. இல்லை சப்போஸ் ஒரு ஆக்ஸ் தான் இருக்குது, நான் வேறு இன்புட் அதுக்கு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதை எப்படி யூஸ் பண்ணணும்னா, அதுக்கு ஒரு அந்த இன்புட் ஆக்ஸ் இன்புட்டில் ஒரு சுவிட்சு போட்டுக்குங்க, ஸ்டீரியோ சுவிட்சு இங்கே செலக்ட் பண்ணோம்னா ப்ளூடூத் போர்டு செலக்ட் ஆகும். இன்னொரு சைடு செலக்ட் பண்ணிங்கன்னா அதை நார்மல் ஆக்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் இது பயன்படுத்திக்கிங்க. இந்த போர்டு நல்லாயிருக்கு. இந்த போர்டு நீங்கள் வோல்ட்டு கொடுத்துட்டு நீங்கள் மொபைலில் வந்து நீங்கள் ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா இந்த போர்டோட நேம் அதில் காட்டும். அதை நீங்கள் அது ஓகேன்ட்டு கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஏதோ MP3 சாங்ஸு எது அந்த MP3 சாங்ஸோ எந்த இது ஒரு வீடியோவே யூஸ் பண்ணாலும் அதோட ஆடியோ மட்டும் இந்த இதுக்கு வந்துடும். இது மூலமாக அந்த ஆம்புக்கு போயிடும். பாருங்கள் நண்பர்களே, இந்த போர்டு நல்லா இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நண்பர்களே. அடுத்த வீடியோ சந்திப்போம் நண்பர்களே. நன்றி.